Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. அவனுக்கு என்ன வேணுமோ அது அவன்கிட்ட ஒப்படைச்சிட வேண்டியதானே? ஏய், உன் அத்தையே சொல்றாங்கல்ல, இன்னும் எதுக்கு பம்மிக்கிட்டு நிக்கிற? சொல்லு, அவருக்கு வேண்டியது அப்படி என்னதான் உன்கிட்ட இருக்கு? சொல்லு இலக்கியா, சொல்லு. அப்படி என்னதான் பொருள் வச்சிருக்க? ரேவதி அத்தையை தான் SSK தேடுறாருன்னு எப்படி நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லுவேன்? என் பிள்ளையே கொல்ற அளவுக்கு போறான்னா அப்படிப்பட்ட மதிப்புள்ள பொருள் என்னதான் வச்சிருக்க? சொல்லு. அது அத்தை. ஐயோ ஜானு, அதான் SSKவோட சொத்து டாக்குமெண்ட் எல்லாம் நம்ம கிட்ட இருக்குன்னு இலக்கிய அன்னைக்கே சொன்னான்ல. அதே எத்தனை தடவை தான் கேட்டுக்கிட்டு இருப்ப? ஐயோ, அப்பனா அவன்கிட்ட கொடுத்துட வேண்டியதானேப்பா. ஏன் வச்சிருக்க? அவனோட பொருள் நமக்கு எதுக்கு? கொடுத்துருப்பா. அது அவ்வளவு ஈஸியா திரும்ப கொடுத்துட முடியாது. அவன் குடுமையே அதுலதான் இருக்கு. ஆனா அதுக்காக SSK என்ன குறி வச்சிருக்க மாட்டான். என்னையும் இலக்கியாவையும் அசிங்கப்படுத்தி பெஸ்ட் பிசினஸ்மேன் அவார்டா வாங்க அந்த ஆளு முயற்சி பண்ணான். பதிலுக்கு நான் அவனை அசிங்கப்படுத்தி அந்த அவார்டு அவனுக்கே கிடைக்காம பண்ணேன். அந்த கோவத்துலதான் என்ன பழி வாங்க பாத்திருக்கான். சரியான நேரத்துல இலக்கியா வந்து ஹெல்ப் பண்ணா, இல்லனா ரெண்டு பேருமே மாட்டி இருப்போம். ஐயோ கௌதம், அப்படி சொல்லாதீங்க. ஏய், சும்மா நடிக்காத. கௌதம்க்கு இப்ப வந்த ஆபத்து இனிமேலும் வரும். அதுக்கு காரணமே நீயாதான் இருப்ப. புருஷன் கோவப்பட்டா பொண்டாட்டிங்கிறவ அதை தணிக்க பாக்கணும். ஆனா நீதான் அவனை ஏத்தி விடுறியே. நல்லா யோசிச்சு பாரு. கல்யாணத்துக்கு முன்னாடியும் கௌதம்க்கும் SSKவுக்கும் பகை இருந்துச்சு. ஆனா இது மாதிரி ஒரு ஆபத்து கூட அப்ப SSKவால வந்தது இல்ல. ஆனா நீ எப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்தியோ அப்பையில இருந்து என் பிள்ளைக்கு நித்திய கண்டமா தான் இருக்கு. பாருங்க, போதும். நீங்க சந்தடி சாக்குல ஸ்கோர் பண்ண பாக்காதீங்க. ஆமா, உன் பொண்டாட்டியை குறை சொன்னா உடனே சப்போர்ட்டுக்கு வந்துருவியே. முதல்ல நான் என்ன சொன்னாலும் மறுபேச்சு பேசாம வேத வாக்கா எடுத்துப்பேன். இப்ப அவ பேச்ச கேட்டுக்கிட்டு ஒரு புது கார் வாங்குற விஷயத்த கூட என்கிட்டயும் அன்னிக்கிட்டையும் முதல்ல சொல்லணும்னு உனக்கு தோணல? வீட்ல இருக்கிற பெரியவங்களை மதிக்காம விட்டதுனாலதான் இப்ப உன் உயிருக்கு ஆபத்து வந்திருக்கு. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. இவளால எவ்வளோ கஷ்டத்தை நீ அனுபவிச்சாலும் உனக்கெல்லாம் புத்தி வராது. நீயா என்னைக்கு புத்தி தெளியறியோ அப்ப தெரியும் எங்களோட மதிப்பு. அது வரைக்கும் இவ உனக்கு என்னெல்லாம் கஷ்டத்தை கொடுக்க போறாளோ. கௌதம், நல்ல வேலைப்பா, உனக்கு பெருசா எதுவுமே ஆகல. ஆயிருந்தா இது பாரு, அந்த SSK சும்மா இருக்க மாட்டான். வேற ஏதாவது ஒரு முயற்சி செய்வான். நீ எதுக்கும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பா? இல்ல ஜானு, இது SSK தான் செஞ்சாங்கிறதுக்கு நம்ம கிட்ட ஆதாரம் இல்ல. அவன் ஈஸியா போலீஸ்ல இருந்து தப்பிச்சிருவான். அவனை வேற விதமா தான் டீல் பண்ணணும். கவலைப்படாத ஜானு, உன்னோட அன்பும் இலக்கியாவோட அக்கறையும் இருக்கும்போது எனக்கு எதுவுமே ஆகாது. ஆமா ஆமா, நான் சொன்ன இப்படி ஒண்ணு சொல்லிடு. இங்கே இரு, இங்க இரு. என்ன? நில்லு. என்ன? சேர்ந்து நில்லுங்கன்னு சொல்றேன்ல. நில்லுங்க. இது எதுக்கு? திருஷ்டி சுத்தி போடதான். என் புள்ள மேல விழுந்த எல்லா கொள்ளிக்கண்ணும் அவிஞ்சு போகணும். இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. துப்பு. என்ன? துப்பு. கடவுளே, இப்பதான் அந்த அஞ்சலி கிட்ட இருந்து எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுன்னு நினைச்சா குடும்பத்துல மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. இது பாருங்க, இனிமே குடும்பத்துல ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா என்கிட்டயும் கலந்து பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுங்க. தள்ளு. வணக்கம் சார். வணக்கம்மா, வாங்க. என்ன அவசரமா பார்க்கணும்னு ஃபோன் பண்ணீங்க? ஆமா சார். ப்ளீஸ் உட்காருங்க. தேங்க்யூ சார். சொல்லுங்க. சார், நீங்க திறமையான வக்கீல்னு தெரிஞ்சுதான் மறுபடியும் ஒரு கேஸ் விஷயமா உங்களை பார்க்க வந்திருக்கேன். சொல்லுங்க, என்ன கேஸ்? டைவர்ஸ் கேஸ் சார். ஏன் உங்க ஹஸ்பண்ட் கூட வாழ இப்ப உங்களுக்கு விருப்பம் இல்லையா?
விருப்பம் இருக்கு சார். அதனாலதான் எனக்கு டைவர்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிற முயற்சிய நான் முறியடிக்க நினைக்கிறேன். அதுக்காக தான் உங்களை தேடி வந்திருக்கேன். புரியலையே, கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. அது என் புருஷனா எனக்கு உயிர். ஆனா என் வீட்ல நான் செல்வாக்கா இருக்கணும்னு ஒரு தப்பு பண்ணிட்டேன். நீ மட்டும் இப்போ இந்த பத்திரத்துல சைன் பண்ணலன்னு வையு, அடுத்த செகண்டே அரெஸ்ட் வாரண்டோட கௌதம் இங்க வந்துருவாரு. எனக்கு இலக்கியா விட்டுருக்கிற சவால் இதுதான் சார். என்ன டைவர்ஸ் பண்ண வச்சு என் புருஷன் கிட்ட இருந்து பிரிக்க அவங்க வீட்ல எல்லாரும் முயற்சி பண்றாங்க. ஆனா நான் அவரை டைவர்ஸ் பண்ண விரும்பல. மறுபடியும் என் புருஷன் வீட்டுக்குள்ள நான் நுழையணும். அதுக்கு நீங்க தான் சார் ஹெல்ப் பண்ணணும். ப்ளீஸ் சார். ஓகே, நீ ஆசைப்படுறதெல்லாம் சரிதாம்மா. ஆனா நீ சொல்றத பார்த்தா உன் சைடு கேஸ் ரொம்ப வீக்கா இருக்க. என்ன செய்ய? ஆமா, உன் ஹஸ்பண்ட் கார்த்திகோட பேக்ரவுண்ட் என்னன்னு சொன்னா? கௌதம் என்டர்பிரைசஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓ, தெரியுமே. கார்த்திக் அந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த ஓனர் சார். இப்ப ஞாபகம் வந்துருச்சு. நீ அந்த பெரிய பணக்கார குடும்பத்து மருமக தானே? ஆமா சார். ஆனா இப்ப எந்த வசதியும் இல்லாம என் அம்மா வீட்ல வந்து உட்கார்ந்திருக்கேன். என்ன அழிக்கணும்னு நினைக்கிற என் புருஷனோட அண்ணி இலக்கியாவுக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும். மறுபடியும் என் புருஷனோட சேர்றதுக்கு நீங்க தான் வழி ஏற்படுத்தி கொடுக்கணும். உங்களை காலத்துக்கும் நான் கையெடுத்து கும்பிடுவேன். அதெல்லாம் சரிம்மா. புருஷனை விட்டு பிரியக்கூடாதுன்னு நினைக்கிற நீ எதுக்காக அவசரப்பட்டு டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்ட? நான் பண்ண தப்ப ஆதாரமா வச்சுக்கிட்டு நான் டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டே ஆகணும்னு என் புருஷனோட அண்ணனும் அண்ணியும் என்ன மிரட்டி நெருக்கடி கொடுத்தாங்க. நான் கையெழுத்து போடலன்னா நான் செஞ்ச தப்புக்காக என்ன ஜெயில போட்டுருவாங்களோன்னு பயந்துதான் சார் நான் கையெழுத்தே போட்டேன். சார், நீங்க யோசிக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. நான் சைன் பண்ணதை வச்சு அவங்க கார்த்திக் என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்களா? கோர்ட்டுக்கு வெளியே வாங்குற எந்த கையெழுத்தையும் கோர்ட்டுக்குள்ள என்னால ஈஸியா உடைக்க முடியும். உன்னை மிரட்டி தான் டைவர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்கியிருக்காங்கன்னு நான் ஜட்ஜு கிட்ட சொன்னாலே போதும். உன் புருஷனால மியூச்சுவல் டைவர்ஸ் வாங்கவே முடியாது. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்குமா? என்ன சிக்கல் சார்? மியூச்சுவல் டைவர்ஸ் தான் வாங்க முடியாதுன்னு சொன்னேன். ஆனா கார்த்திக் உன்னை பத்தின புகார்களை ஆதாரத்தோட சொல்லி உன்கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்க முடியும். ஐயோ சார், என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஃபேக்டா தாமா சொல்றேன். நீ போலியா கர்ப்ப வேஷம் போட்டு உன் புருஷனை ஏமாத்துனேன்னு அவங்க டாக்டரை கொண்டு வந்து நிரூபிப்பாங்க. அப்ப கோர்ட்டே அவங்களுக்கு சாதகமாயிடும். அப்ப எனக்கு வேற வழியே இல்லையா சார்? நான் இந்த டைவர்ஸ் பிரச்சனையில இருந்து மீள முடியாதா? மறுபடியும் அந்த வீட்டுக்கு மருமகள போக முடியாதா? முடியும். உன் புருஷன் சைடுல இருக்கிற உண்மையான ஆதாரத்தை உடைக்கணும்னா உன் சைட்லயும் நாம போலியான ஆதாரத்தை ரெடி பண்ணணும். நம்ம ரெடி பண்ற போலியான ஆதாரம் அஞ்சலி பக்கமும் நியாயம் இருக்கு. அப்படி ஈஸியா ஒரு பொண்ணுக்கு டைவர்ஸ் கொடுத்துட கூடாதுன்னு கோர்ட்டு நம்பணும். அப்படி ஒரு ஆதாரத்தை நாம ரெடி பண்ணிட்டா அதை வச்சு வாய்தா போட்டு இந்த கேஸ பல வருஷத்துக்கு என்னால இழுக்க முடியும். டைவர்ஸ் கிடைக்காம உன்னை அந்த வீட்ல இருந்து துரத்த கூடாதுன்னு வாதாடி உன்னையும் அந்த வீட்லயே இருக்க வச்சிருவேன். அப்புறம் என்ன சார்? இதுதான் எனக்கு வேணும். நான் அந்த வீட்ல தங்கிட்டா அதுக்கப்புறம் என் புருஷனை ஏன் பக்கம் இழுத்துருவேன். நீங்க உடனே போலியான ஆதாரத்தை ரெடி பண்ணுங்க சார். அப்ப உடனே 20 லட்சம் ரூபாய் பணத்தை ரெடி பண்ணுமா? 20 லட்சமா? ஆமா. போலி ஆதாரத்தை ரெடி பண்றதுன்னா சும்மாவா? கோர்ட்டுக்கு உள்ள வெளியேன்னு நிறைய பேருக்கு செலவு பண்ணணுமா? சார், இப்போதைக்கு என்னால நீங்க கேக்குற பணத்தை தர முடியாது சார். கொஞ்சம் மனசு வைங்க சார். நான் என் புருஷன் வீட்டுக்குள்ள போயிட்டா அப்புறம் நான் ஈஸியா உங்களுக்கு பணத்தை புரட்டி கொடுத்துருவேன். இத பாருமா, இது ஒண்ணும் மளிகை கடை வியாபாரம் கிடையாது. கடன் சொல்றதுக்கு பணம் கொடுத்தா நான் கேஸ் எடுத்துக்கிறேன், இல்லன்னா ஆளை விடு. உன் புருஷனோட குடும்பம் செல்வாக்கானது. அவங்கள எதிர்த்து போராடணும்னா நான் கேக்குற ஃபீஸே ரொம்ப கம்மிமா. சார் ப்ளீஸ் சார், இப்போ என்கிட்ட பணமே இல்ல சார். சரிம்மா, நீ கிளம்பு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. சார் இந்த பாருமா, என் டைம் வேஸ்ட் பண்ணாத. பணம் கொடுத்தா கேஸ் நடத்துறேன், இல்லன்னா வேற ஆளை பாத்துக்க. நீ கிளம்புமா. நீ இழந்த வாழ்க்கை வேணும்னா போய் பணத்தை ரெடி பண்ற வழிய பாரு. போமா.
ம் சரிங்க சார். டேய் போது நிறுத்துடா. இனிமே நீ எல்லாம் ரவுடின்னு வெளியே சொல்லிக்காத. அசிங்கமா இருக்கு. கத்திய கையில வச்சுக்கிட்டு கௌதம கொல்லாம வந்திருக்கீங்களே. ச்சே. சார் நடுவுல புந்து அந்த இலக்கிய தடுத்துட்டா சார், இல்லனா அவனை காலி பண்ணிருப்போம் இடிச்சீங்க. சார். டேய் ஈஸியா செய்ய வேண்டிய வேலையை கோட்டை விட்டுட்டு இலக்கியாவ காரணம் சொல்லாத. முட்டாள். எனக்கு கிடைக்க வேண்டிய பெஸ்ட் பிசினஸ் மேன் அவார்ட கெடுத்த வேண்டாம் அந்த கௌதம். அவனை கொண்டு என் பகையை தீக்கணும்னு நினைச்சேன். போச்சுடா, எல்லாம் போச்சு. பைரவி லைன்ல வந்துட்டான். எதுக்கு என் புள்ள மேல கை வச்சேன்னு சண்டைக்கு வர போறா. இப்ப இவளுக்கு வேற பதில் சொல்லி ஆகணும். அறிவு கெட்டவனே போடா. வணக்கம் பைரவி, எப்படி இருக்க? நான் எப்படி இருக்கேங்கிறது இருக்கட்டும். நீங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க எஸ்எஸ்கே? என் புள்ள கௌதம கொலை பண்றதுக்கு நீங்க ஆளுங்களை அனுப்புனீங்கன்னு இலக்கியா சொல்றா. அதெல்லாம் உண்மையா? ஐயோ, என்ன சொல்ற பைரவி? கௌதம் என்னதான் எனக்கு பிசினஸ்ல எதிரியா இருந்தாலும் அவன் உன் புள்ளையாச்சே. அவன் மேல கை வைக்க கூடாதுன்னு நீ எனக்கு எப்போ சொல்லிட்டியே. அதுக்கப்புறம் நான் அவனை ஏதாவது பண்ணுவேனா? ஆனா நீங்க தான் ஆள் அனுப்புனீங்கன்னு இலக்கியா கன்ஃபார்மா சொல்றாளே. நான் ஆளுங்களை அனுப்புறது உண்மைதான் பைரவி. ஆனா அது கௌதம் கொல்றதுக்கு இல்ல, அந்த இலக்கியாவை கொல்றதுக்கு. பொய் சொல்லாதீங்க எஸ்எஸ்கே. உங்க ஆளுங்க கௌதம்க்கு தான் குறி வச்சிருக்காங்க. இலக்கியா தான் அதை தடுத்திருக்கா. எஸ்எஸ்கே, நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் பிள்ளைய கொல்ல பாப்பீங்க? நல்ல வேளை அவன் சின்ன காயத்தோட தப்பிச்சிட்டான். அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தது உங்களை நான் சும்மாவே விட்டுருக்க மாட்டேன். இந்த பைரவியை பத்தி உங்களுக்கு தெரியாது எஸ்எஸ்கே. என் புள்ள உயிருக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா நான் எந்த எல்லைக்கு வேணா போவேன். எங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், அது எங்க சொந்த விஷயம். ஆனா அடுத்தவங்க என் புள்ளைய கொல்ற அளவுக்கு நான் என்னைக்கும் அவனை விட்டு கொடுக்க மாட்டேன். ஐயோ பைரவி, சொன்ன கேளு. உனக்கு உன் புள்ளதான் முக்கியம்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சு நான் கௌதம் டார்கெட் பண்ணுவேனா? அந்த இலக்கிய நான் தேடிட்டு இருக்கிற ரேவதியை மறைச்சு வச்சுக்கிட்டு அவ எனக்கு ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கா. அந்த கோவத்துலதான் கௌதமோட பொண்டாட்டியை கொண்டுட்டு வாங்கடான்னு என் ஆளுங்களை அனுப்புனேன். ஆனா இந்த முட்டை பசங்க தான் நான் சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு கௌதம் அட்டாக் பண்ணிருக்கானுங்க. அது விஷயமா தான் என் ஆளை இப்பவும் திட்டிக்கிட்டு இருக்கேன் நானு. ஒரு நிமிஷம். டே கபாலி சார், பைரவி மேடம் லைன்ல இருக்காங்க, பேசுறா. வணக்கம் மேடம். சாரி, தப்பு எங்க மேலதான். இலக்கியாவை அட்டாக் பண்றதுக்கு புது ஆளுங்களை ஏற்பாடு பண்ண அவங்க சொதப்பிட்டாங்க. என்ன பண்றது? இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காது. என்ன மன்னிச்சிருங்க மேடம். உன் மன்னிப்பை தூக்கி குப்பையில போடுறா. கௌதம்க்கு ஏதாவது ஆயிருந்தா உன் சாரி வந்து காப்பாத்துமா? பைரவி கோச்சுக்காத. இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். எனக்காக நீ எவ்வளவோ பண்ணிருக்க. அந்த நன்றி எல்லாம் மறந்து உன் புள்ள மேல நான் கை வைப்பேனா? இனிமே இப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன். நீங்க ஈஸியா காரணம் சொல்லிட்டீங்க. ஆனா உங்க ஆளுங்க பண்ண தப்பால இப்ப இலக்கியாக்கு தான் நல்ல பேரு கிடைச்சிருக்கு. உள்ள உயிரை காப்பாத்திட்டான்னு என் அண்ணி இலக்கியாவை நினைச்சு ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. நான் இலக்கியா பேரை கெடுக்கிறதுக்கு தினம் தினம் கஷ்டப்படுறேன். ஆனா நீங்க ஒரே நாள்ல அவளை கடவுளாக்கி வச்சிருக்கீங்க. கவலைப்படாத பைரவி, கூடிய சீக்கிரம் அந்த இலக்கியாவை கடவுள் கிட்டே அனுப்பிடுறேன். அந்த இலக்கியாவால உனக்கும் பிரச்சனை, எனக்கும் பிரச்சனை. நான் தேடுற ரேவதி மட்டும் என் கைக்கு கிடைக்கட்டும். அதுக்கப்புறம் நிச்சயமா அந்த இலக்கியாவை ஆளே இல்லாத மாதிரி பண்ணிடுறேன். ஆமா, ரேவதியை பத்தின ஏதாவது ஒரு விஷயம் உன் காதுக்கு வந்துச்சா? இல்ல, அவளை எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு தெரியல. பெரிய சிதம்பர ரகசியமா தான் இருக்கு. சரி எஸ்எஸ்கே, நான் மறுபடியும் சொல்றேன், கௌதம்க்கு எதுவும் ஆகக்கூடாது. இப்ப பொண்டாட்டி பேச்ச கேட்டு ஆடிக்கிட்டு இருக்கான். அவனை இந்த அம்மா பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவனா மாத்தணும் தான் நான் போராடிட்டு இருக்கேன். நிச்சயமா அது ஒரு நாள் நடக்கும். ஆனா அது வரைக்கும் அவன் மேல ஒரு சின்ன கீறல் பட்டா கூட நான் உங்களை சும்மா விட மாட்டேன். அப்புறம் பைரவி, பைரவி. சரி, நான் அப்புறம் பேசுறேன். சரி, ஓகே. வா கௌதம், ஏதாவது பேசணுமா? நீங்க யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருந்தீங்களே, யார் அது? இல்ல கௌதம், நீங்க என் பேர் காதுல விழுந்துச்சு. சொல்லுங்க,
யார் போன்ல? அது வந்து எஸ்எஸ்கேவா? எஸ்எஸ்கே அதான பார்த்தேன். அந்த ஆள் கிட்ட என்ன பேசுனீங்க? அது வந்து அது ஏன் கௌதம கொல்லாம விட்டீங்க? பொண்ணு ஒரேடியா புதைச்சிருக்க வேண்டியதானு கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா? ஏய் கௌதம், நீ என் புள்ளடா, ஏன் இந்த மாதிரிலாம் பேசுற? நடிக்காதீங்க. நீங்க தான் எஸ்எஸ்கேவோட கூட்டாளியாச்சே. அப்போ உங்களுக்கு இந்த சதியில பங்கு இருக்க தானே செய்யும். கௌதம், அவசரப்படாத. நான் போய் அந்த மாதிரிலாம் செய்வனா? வேணா வேணா, இப்பதான் புரியுது. அந்த ஏரியால சம்பந்தம் இல்லாம திடீர்னு ரவுடிங்க என்னை எப்படி கொல்ல வருவாங்கன்னு யோசிச்சேன். நாங்க எங்க போறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு எஸ்எஸ்கே கிட்ட சொல்லி என்ன கொல்றதுக்கு நீங்க தான் ஆள் அனுப்பி இருக்கீங்க. ஐயோ கௌதம், வார்த்தையால என்ன கொல்லாத. நான் எப்படிடா உன்னை கொல்ல பாப்பேன்? உனக்காக நான் என் உயிரை கூட தருவேன் கௌதம். இன்னொரு தடவை உன்னை கொல்ல பார்த்தேன் மட்டும் என்ன பார்த்து சொல்லாத கௌதம். அப்போ இப்ப எதுக்கு எஸ்எஸ்கே கூட பேசிக்கிட்டு இருந்தீங்க? அதுவா, ஏன் என் பிள்ளைய கொல்ல பாத்தீங்கன்னு அந்த ஆள்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தேன் கௌதம். கௌதம்னா எனக்கு உயிரு. அவன் மேல ஒரு சின்ன கீறல் பட்டா கூட நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு அவருக்கு வார்னிங் பண்ணிட்டு இருந்தேன். இல்ல கௌதம், நீ என்ன சந்தேகப்படாத. நான் சொல்றது எல்லாமே சத்தியம். சரி, அப்படியே இருந்தாலும் எஸ்எஸ்கே எங்க முன்னாடியே போன் போட்டு திட்ட வேண்டியதானே? அதென்ன நைட்ல யாருக்கும் தெரியாம ரூம்ல வச்சு பேசிட்டு இருக்கீங்க? காரணம் எனக்கு தெரியும். நீங்க சொன்னது எல்லாமே பொய். நான் ஆதரவற்ற பெண்கள் இல்லத்துக்காக வாங்கின இடத்தை வாங்கவே விட மாட்டேன் நேரா என்கிட்ட சவால் விட்டவங்க தானே நீங்க. அந்த சவால்ல நீங்க தோத்துட்டீங்க. இப்ப அதுக்கெல்லாம் பழி வாங்குறதுக்கு எஸ்எஸ்கே கூட சேர்ந்து என்ன கொல்ல பாத்திருக்கீங்க. அது இப்ப ஃபெயிலியர் ஆனதும் ஏன் என்ன கொல்லாம விட்டீங்கன்னு அவர்கிட்ட சண்டை போட்டிருப்பீங்க. ஐயோ கௌதம், அதெல்லாம் இல்ல. நான் சொல்றது கொஞ்சம் போதும் போதும். உங்க விளக்கெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஒரு பக்கம் என்ன அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் புள்ளன்னு நடிக்கிறீங்களே. இல்ல கௌதம், இது அசிங்கமா இல்லையா? அம்மா கௌதம், ஏன் இப்படி மாறிட்டீங்க? நான் உங்களுக்கு இவ்வளவு வருஷம் அம்மான்னு கூப்பிட்டது தப்பா? எந்த அம்மாவும் கனவுல கூட புள்ளைக்கு சின்ன கெடுதல் கூட நினைக்க மாட்டாங்க. ஆனா நீங்க தயவு செஞ்சு என்ன இனிமே புள்ளன்னு சொல்லி மட்டும் ஏமாத்தாதீங்க. இல்ல, நான் இனிமே வாழ்க்கை ஃபுல்லா உங்களை அம்மானே கூப்பிட மாட்டேன். கௌதம் வேணாம், பேசாதீங்க. உங்க முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. கௌதம் நில்லு. இனி நீங்க எவ்வளவு கதறினாலும் கௌதம் காதுல விழாது. ஏன்னா உங்களோட குணத்தை புரிஞ்சுக்கிட்டு அவர் எப்பவும் உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிட்டாரு. கௌதம கொல்றதுக்கு நீங்க ஆளுங்க அனுப்பல. அத செஞ்சது அந்த எஸ்எஸ்கே தானே எனக்கு தெரியும். ஆனா உங்க புள்ளைய கொல்ல பார்த்த கொலைகாரனோட இன்னும் நீங்க கூட்டு வச்சிருக்கீங்களே, அத நினைச்சாதான் இதே இடத்துல இப்பவே உங்களை கொல்லணும் போல இருக்கு. புள்ளைக்கு அம்மாவாவும் அந்த புள்ளைக்கு எதிரியோட கூட்டாளியாவும் நீங்க போட்ட ரெட்ட வேஷத்துலதான் இப்படி கௌதம் கிட்ட நீங்க அசிங்கப்பட்டு நிக்கிறீங்க. இங்க பாரு, யார் அசிங்கப்பட்டு நிக்கிறா? நீ எல்லாம் எனக்கு புத்தி சொல்றியா? இதோ இந்த ஈகோ தான் உங்களை இன்னும் கேவலமான நிலைமைக்கு தள்ள போகுது. நான் இந்த வீட்ல இருக்க தகுதி இல்லாதவன்னு நினைச்சு என்ன வெளியே துரத்த பாக்குறீங்க. ஆனா அதுலயே உங்க புத்தி அம்பலமாகி இப்போ நீங்க இந்த வீட்ல இருக்க தகுதி இல்லாதவங்களா மாறிட்டு வரீங்க. கௌதம் இப்போ அம்மாவே இல்லைன்னு மட்டும் தான் சொன்னாரு. நீங்க திருந்தாம இன்னும் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, உங்களை மனுஷியே இல்லைன்னு சொல்லி அடியோட வெறுத்துருவாரு. இந்த கெட்ட குணம் உங்களை பிரியமா நேசிச்சவங்களை கூட எப்படி எதிரியா மாத்தி வச்சிருக்கு பாருங்க. இனியாவது கொஞ்சம் புத்தி தெரிஞ்சு இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கோங்க. இல்லன்னு வைங்க, உங்களோட அழிவை நீங்களே தேடிப்பீங்க. நில்லு. என் பிள்ளைய உன் பக்கம் இழுத்துட்டேங்கிற ஆணவத்துல எனக்கே புத்தி சொல்றியா? உன்ன Many
say life slows down after retirement, but for us, it's quite the opposite. Just like Ananya's Nana Nani, every moment feels better than the best. It's a paradise where every day is better than ever. Whether it's relaxing in a spa, an evening at the theatre, joy is constant amidst refined luxury. Ananya's Nana Nani, Coimbatore, a paradise for senior citizens. Come, experience life at its best. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.